இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த புதிய நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். உலக சிறுவர் தினம் மற்றும் முதியோர் தினம் இன்று. நிலவும் வானிலை காரணமாக டெங்கு நோய் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். சுகாதார அமைச்சு. லைபீரியாவிலிருந்து அமெரிக்கா வந்த ஒருவருக்கு இபோலா நோய் தொற்று. பதினேழாவது ஆசிய விளையாட்டு விழா பதக்கப்பட்டியலில் சீனா முன்னிலையில். இன்றைய காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் நமது அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. சர்வதேச சிறுவர் தினம் இன்று கொண்டாடப்படுவதுடன் சர்வதேச முதியோர் தினமும் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. 1990ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சர்வதேச ரீதியில் அமலுக்கு கொண்டுவரப்பட்ட சிறுவர் உரிமை பிரகடனத்தில் 1991ஆம் ஆண்டு இலங்கையும் கைச்சாத்திட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சர்வதேச சிறுவர் தினம் இலங்கை விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தேசிய நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் மகரகம தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தில் நடைபெறவுள்ளது. இதனைத் தவிர வடக்கு, கிழக்கு, மலையகம் உள்ளிட்ட நாட்டின் சகல பகுதிகளிலும் சிறுவர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணிகளும் கருத்தரங்குகளும் இன்று நடைபெறவுள்ளன. இதேவேளை சர்வதேச முதியோர் தினமும் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. இலங்கையின் 2025ஆம் ஆண்டளவில் முதியோரின் சனத்தொகை 21% வரை அதிகரிக்கலாம் என அனுமானிக்கப்பட்டுள்ளது. சிறந்த சுகாதார சேவை மற்றும் மரண வீதம் குறைவடைந்துள்ளமை முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு காரணங்களாகும். நிலவும் வானிலை காரணமாக டெங்கு நோய் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் தென்படுவதாக சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டுகின்றது. டெங்கு நோய் பரவுவதை தடுப்பதற்கான முன்பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் பபா பலிகவதன பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் 25 பேர் இன்று பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட உள்ளனர். இவர்களை விடுதலை செய்வதற்கான அறிவித்தலை சட்டமா திணைக்களம் அனுப்பியுள்ளதாக கடற்றொழி திணைக்களத்தின் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் நடராசா கணேசமூர்த்தி கூறினார். யாழ்ப்பாணத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்திய மீனவர்கள் 9 பேர் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனைக்கு அமைய ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தினால் நேற்று விடுதலை செய்யப்பட்டனர். இதேவேளை தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 36 இந்திய மீனவர்களையும் விடுதலை செய்யுமாறு மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த 36 மீனவர்களும் இன்று யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். இதேவேளை காரைநகர் கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த போது கைதான 16 தமிழக மீனவர்களையும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட உள்ளனர். இரண்டாயிரத்தி 13-2014 கல்வியாண்டின் பல்கலைக்கழக அனுமதிக்கு மாணவர்கள் தங்களை பதிவு செய்து கொள்ளும் நடவடிக்கை இந்த வாரம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட தினங்களில் உரிய பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் தங்களை பதிவு செய்து கொள்ள தவறும் பட்சத்தில் ஏனைய மாணவர்களை பல்கலைக்கழகத்திற்கு அனுமதிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஷனிகா ஹிரும்புரேகம தெரிவித்தார். சக்தி விரதங்களில் முதன்மையான விரதமான நவராத்திரியை முன்னிட்டு வெள்ளவத்தை ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி தத்துவ திருக்கோவிலில் நேற்று விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. நவராத்திரி விரதம் பூரட்டாதி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் சக்தியை குறித்து நோக்கப்படும் விரதமாகும். நவராத்திரி விரத விசேட பூஜை வழிபாடுகள் வெள்ளவத்தை ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி தத்துவ திருக்கோயிலில் 10 நாட்களும் நடைபெற்று வருகின்றன. கல்வி, செல்வம், வீரம் ஆகிய மூன்றிற்கும் அதிபதியாக எழுந்தருளியுள்ள சக்திக்கு காலை முதல் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து மாலை உற்சவ சக்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க உள்வீதி வெளிவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். பூஜை வழிபாடுகளில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். நவராத்திரி விரதத்தை முன்னிட்டு வெள்ளவத்தை ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி தத்துவ திருக்கோயிலில் எதிர்வரும் 3ஆம் தேதி வரை விசேட பூஜைகள் நடைபெறவுள்ளன.
நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 5 மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாத்தறை, கண்டி, நுவரெலியா, கேகாலை மற்றும் குருநாகல் மாவட்ட செயலத்துக்குட்பட்ட பகுதிகளுக்கு நேற்று மாலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இது தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரி முகமது சாலிஹின். வணக்கம். வணக்கம் பில் சார். நாடு முழுவதிலும் பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பரவலாக பெய்யக்கூடும். மத்திய, சப்ரகமுவ, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கு, தெற்கு கரையோர பிராந்தியங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நேற்று காலை 8:30 மணி முதல் இன்று அதிகாலை 2:30 மணியுடன் முடிவடைந்த 18 மணித்தியாலங்களில் பிரதான அவதான நிலையங்களினூடாக கிடைத்த தகவலின்படி ரத்தினபுரியில் 178.1 மில்லிமீட்டர் மழையும், கடுகஸ்தோட்டையில் 107.1 மில்லிமீட்டர் மழையும் அதிகபட்சமாக பெய்துள்ளதாக எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். காற்று மணித்தியாரத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடற்பிராந்தியங்களில் தற்காலிகமாக காற்றின் வேகம் அதிகரித்தும் காணப்படும். பொதுவாக நாட்டை சூழவுள்ள கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாத போதிலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக கடல் சீற்றங்கள் காணப்படும். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு. நன்றி. 17வது ஆசிய விளையாட்டு விழாவின் பதக்கப்பட்டியலில் சீனா மேலும் பல பதக்கங்களை பெற்றுள்ளது. பதக்கப்பட்டியலில் முன்னிலையில் உள்ள சீனா 126 தங்க பதக்கங்கள் உள்ளடங்கலாக 268 பதக்கங்களை பெற்றுள்ளது. 54 தங்க பதக்கங்களுடன் பட்டியலில் 2வது இடத்தை தென்கொரியா கைப்பற்றியுள்ளது. ஜப்பான் 3வது இடத்தை தன்வசப்படுத்தியுள்ளது. 43வது தேசிய கனிஷ்ட பேட்மிண்டன் தொடரின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு போட்டியில் காலி ரிச்மண்ட் வித்தியாலயத்தின் புவனேக துல்லாவ சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மகளிருக்கான பிரிவில் கொழும்பு விசாகா வித்தியாலயத்தின் திலினி ஹெந்தேகேவா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். 5 வயது பிரிவுகளில் இடம்பெற்ற இந்த போட்டித் தொடரில் சுமார் 4000 வீராங்கனைகள் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது. ஒலிம்பிக் பதக்கம் வென்ற அமெரிக்க நீச்சல் வீரர் மைக்கேல் பெல்ப்ஸ் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 ஒலிம்பிக் பதக்கங்களை தன்வசப்படுத்திய பெல்ப்ஸ் தன்னுடைய இந்த நடவடிக்கைக்காக டுவிட்டர் மூலம் மன்னிப்பு கோரியுள்ளார். இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுந்தது. தொடர்ந்தும் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.